நாம் ஒருவர் உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான், கிரியாஸ். பொதுவாக ரோட்டில் நடக்கும்போது ஒரு குழந்தைய பார்த்தா அது ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறதை விட அது சாப்பிட்டுச்சா பசிக்குதா படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற நபர்கள் தான் அதிகமாகும். அன்பு கருணை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நேர்மை இருக்கும். நேர்மை இருந்தால் இந்த நாடு மாறும். அப்படி மாற்றுற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. கல்வி கொடுத்தா கண்ணு கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கல்வி தேவைப்படும், சில நேரங்களில் கண்ணே தேவைப்படும். ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு நல்ல உள்ளம் வேணும். அது என் நண்பர்கள் பட்டியலில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். அந்த வகையில் அடுத்தது வரப்போகிறது என்னோட நடித்தவங்க மட்டும் இல்லை, ஒரு நல்ல நண்பர், நல்ல சிங்கர், நல்ல பர்ஃபார்மர் அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ சமீப காலமாக ஒரு நல்ல ஃபைட்டர். None other than the multi-talented Andrea. Andrea, thank you so much. இன்னொரு தடவை நீங்கள் கை தட்டலாம். ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக தான் நம்ம எடுக்கிற முயற்சியில் வந்து அது உணர்ந்து அவங்களும் அந்த முயற்சியில் தலையிடணும், ஈடுபடணும், ஒரு பங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஆண்ட்ரியா ரொம்ப நன்றி. மை ப்ளஷர். லாஸ்ட்டாக வந்து நம்ம 2 பேர் சகதியில் சண்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் துப்பறிவாளன் கிளைமேக்ஸில் வந்து நானும் ஆண்ட்ரியா வந்து ஒரு தீவிரமான ஒரு சண்டை காட்சியில் வந்து ஈடுபட்டோம். இப்போ நீங்க பாக்குற வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற ஆண்ட்ரியா வந்து ஃபுல்லா செகதியில அழுக்குல அவ்வளோ அழுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் அந்த எபிசோட்ல ஆண்ட்ரியாவும் நானும் வந்து ஒரு ஒரு சண்டை காட்சி இருந்தது. அதுக்கப்புறம் we are seeing the beautiful Andrea here. இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு வந்து ஒரு முயற்சியை எடுக்கிறோம். அது வர கெஸ்ட் வச்சு. இப்போ நாங்கெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த முயற்சி வந்து வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிற நபர் தான். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. உங்களோட முயற்சி கண்டிப்பாக எல்லாரும் சில நேரத்தில் பார்க்க போகிறாங்க. ஒரு பெண் கிட்ட வந்து அந்த போல்ட்னஸ் தான், அந்த தைரியம் தான் வந்து எல்லோரும் வியந்து பார்க்க வைக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஆண்கள் கிட்ட கேட்குறது அது சர்வசாதாரண ஒரு விஷயம். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? அது தைரியம்னு சொல்லக்கூடாது. ஐ ஃபீல், ஃபார் எக்ஸாம்பிள், நான் நடிக்கிற படத்தையே என்னால் பார்க்க முடியாது. எனக்கு அந்த தைரியம் கூட இல்லை வாழ்க்கையில். எனக்கு இங்கே ஒரு சின்ன கருப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா நான் அப்படியே கத்தி கத்தி எங்கேயாவது ஓடிடுவேன். ஸோ இட்ஸ் நாட் தட் எனக்கு நான் அவ்வளோ தைரியசாலி அப்படி இல்லை. மேபி இட்ஸ் லிவிங் லைஃப் ஆன் மை ஓன் டேர்ம்ஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தானே இருக்குது. அந்த வாழ்க்கையை வச்சு இவங்கள சந்தோஷப்படுத்தணும், இவங்க ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழணும் அப்படிலாம் யோசிச்சா அதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்புறம் then there is no point in sitting and thinking அப்படி வாழ்ந்துருக்கலாம். ரூல்ஸை பிரேக் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது சொல்லவே இல்லை. ஐ மேக் மை ஓன் ரூல்ஸ். இல்லை, ஏன்னா ரூல்ஸை பிரேக் பண்றவங்க தான் சரித்திரத்துல இடம் பிடிப்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ரூல்ஸ் ஆர் meant to be broken. Some rules are meant to be broken. ஆனா சண்டை காட்சிகள் இடம்பெறணும்ன்றது முக்கியம் இல்ல உங்களுக்கு? அப்படிலாம் படுத்தல. இல்ல, நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். காட்சி எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க போய் தோசையும் சாப்பிட்டோமே. ஐயோ, இவங்களுக்கு வந்து இந்த லேடி ஜாக்கி சான் வந்து பொடி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். சாதாரணமா வந்து நீங்க அவங்களோட இலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து கட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு குடும்பத்துக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ண போறீங்க. ஸோ ஆர் யூ ரெடி? நீங்கள் எப்படி இப்போ அழகாக சிரிக்கிறீங்களோ அந்த சிரிப்பை வந்து அவங்க முகத்திலையும் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அந்த ஏவி பார்க்கலாமா? யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க? ஓகே, ஏவி ப்ளீஸ். கொலு பொம்மைகளில் கூட சற்றே சிதைந்த தெய்வ சிலைகளை வைக்க மறுக்கும் நாம் இந்த சமுதாயத்தில் குமரன் போன்ற குழந்தை தெய்வங்களை என்ன செய்ய போகின்றோம்? பிறக்கும் போதே பார்வையை இழந்தவன்
பார்வையை மட்டுமே இழந்தவன், கனவுகளை இழக்காதவன். இரு கண்களில் ஒரு கண்ணை நிரந்தரமாக பறித்துக் கொண்ட விதி மறு கண்ணுக்கு மட்டும் சிறு இரக்கம் காட்டியிருக்கிறது. ஆம், இந்த உலகை ரசிக்க வேண்டிய இந்த சிறுவனுக்கு மருத்துவர்களும் மற்றவர்களும் மனது வைத்தால் ஒரு கண்ணில் ஒளி வந்து உலகத்தை பார்க்க வைக்க முடியும். கடந்த ஒரு வருடமாக குமரனுக்கு நானும் கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணப்போ வித்தவுட் ஹெல்ப் அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்ததுங்க. பட் ஆஃப்டர் 3 months வித்தவுட் ஹெல்ப் அவனே தானாக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டான். ஹெல்ப் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர ஃபெசிலிட்டி, அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் வந்துருச்சு. குமரனை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. எதை சொல்லணுன்னாலும் உன்னால் முடியுமா ராஜான்னா ஐ கேன் டூ மேம், என்னால் கண்டிப்பாக முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக எதையும் பண்ணுவான். எக்ஸாம்ஸில் வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து 490, அப்புறம் 496 வாங்கியிருக்கான். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அவனுக்கு இருக்குது. கண் இல்லைங்கிறது அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டூ டைம்ஸ் 3 times நாங்கள் வந்து உன்னை சொல்லி கொடுத்தோம்னா மினிமம் 10 minutes அவன் வந்து எது சொல்லி கொடுத்தாலும் திருப்பி ரிப்பீட் பண்ணிடுவான். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னு நான் சொல்லுவேன். எத்தனையோ பார்வை இழந்தவர் இருக்க இவரிடம் என்ன சிறப்பு என்று நீங்கள் கேட்பது என் மனக்காதில் விழுகிறது. நிகழ்ச்சியை பார்ப்போம், விடை காண்போம். நம்ம வீட்டு பூஜை ரூம்ல கடவுளோட பொம்மை லேசா உடைஞ்சிருந்தா கூட அது பத்திரமா வச்சிருவோம். ஏன்னா பொம்மையில கூட கடவுள் ஊனமா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் இப்போ இந்த ஏவில இருக்கிற அந்த குழந்தை, இந்த குழந்தையோட குடும்பத்தை பார்க்கலாமா? ஹலோ குமரன், உங்க பேர் என்ன? உங்க பேரு? என் பேரு விஷால். அவங்க இன்னொரு நண்பர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுமா. ஹாய். சினிமால பாத்திருப்பீங்களா? பாத்திருப்பாங்க. ஆ? பாத்திருக்கேன். சரி. உங்களே வா. ஆ? உங்களே வா. என்னையா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். வெரி குட், வெரி குட். இவ்வளோ தைரியமா ஸ்மார்ட்டா பதில் சொல்றாங்க. உட்காருங்க வாங்க ப்ளீஸ். குமரன் அங்க உட்காருறீங்களா இல்ல நீங்க இங்க உட்காருறீங்களா? என் பக்கத்துல உட்காருறீங்களா? ஆ? உட்காந்துக்கிறேன். வெரி குட், சூப்பர். வாங்க. என்ன படிக்கிறீங்க குமரன் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? என்ன ஸ்கூல்? ஸ்கூல் பேர் சொல்லுங்க. நொயல். ஆ? நொயல். சொல்லுங்க. நொயல். டைம் எவ்வளோ? நொயல் ஸ்கூல். டைம் எவ்வளோ? ஆ? டைம். டைமா? டைம் வந்து குமரனுக்கு இப்போ நல்லா இருக்கு. டைம் பத்த இருங்க நான் டைம் காட்டுறேன். குமரன் இப்போ உங்க ரைட் சைடுல அம்மா அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. இங்க அம்மாங்க. இதோ இங்க தான் இருக்காங்க. பக்கத்து இங்க தான் இருக்காங்க. இங்க தான் இருக்காங்க. பாருங்க சிரிச்சிட்டே இருக்காங்க. உங்க அம்மா பேர் என்ன? மோகன் பிரியா. ஆ? மோகன் பிரியா. மோகன பிரியா. அப்பா பேரு? திருமூர்த்தி. குருமூர்த்தி. திருமூர்த்தி. சூப்பர். நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து இவர்தான் பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்களாமே, கரெக்ட்டா? பாருங்க மறுபடியும் வாட்சே பிடிக்கிறாரு அவர். டைம் எவ்வளோ? டைம் நல்லா இருக்கு. அதான் சொல்லுவேன். டைம். ஓகே டைம் வந்து 4:30 மணி. 4:30. 4:30. டைம் எவ்வளோ? 4:30. சரி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? யாருமே இல்ல. யாருமே இல்லையா? இல்ல. நான் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா? சூப்பர். இப்போ ஆண்ட்ரியா கிட்ட ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல. ஏன் வந்து கேர்ள்ஸ் கிட்ட வெக்கப்படுறியா பேசுறதுக்கு? ஆண்ட்ரியா கிட்ட போய் உட்கார்றியா? உங்ககிட்ட. நீ என்கிட்ட தான் உட்காருவியா? ஏங்க என்னங்க இது?
இந்த சீட்ல 2 குட் பாய்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இது என்ன மைக்கு? எதுக்குமா? ஸ்கூல்ல எதுக்கு மைக்கு? இது மைக்கா? சரி, இது மைக்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். என்ன தெரியுமா? கலர்னு காமிங்க. ஆ? என்ன கலர்? மைக் அதேதான், எப்பவுமே Black கலர் தான். Black கலர் தான். Black கலர். உங்களுக்கு இருக்கா? சரி, Black தவிர என்னென்ன கலர் இருக்கு? இப்போ நீங்க போட்ட சட்டை பேண்ட் எல்லாம் என்ன கலர்? எல்லாம் ப்ளூ. நீங்க இப்போ எது வச்சு நீங்க இதெல்லாம் பார்த்து சொல்றீங்க? ஒரு மைக்கு. அது ஓகே, மைக் ஓகே, மைக் Black தான். அவர் கலர். இப்போ அம்மா வந்து என்ன கலர் ட்ரெஸ் பாட்டு வர. ஆ? பாட்டு வர. பாத்துட்டு வராங்களா? போ 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 போட்ட. சீக்கிரம் போ. வேடையாமா? பாரு அப்படி பாரு. எனக்கு எல்லோ. இது டார்க் ப்ளூ. வெரி குட். டார்க் ப்ளூ. வெரி குட். ஃபோன் வச்சிருக்கீங்க? ஃபோன். போனா உனக்கு ஃபோன் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இல்ல உங்ககிட்ட? என்கிட்ட இல்லையே, ஃபோன் இல்லையே. இருக்கு. இப்போ இல்லையே, அது ஃபோன் இல்ல, அது ஒரு மைக். எனக்கும் மைக் கொடுத்துருக்காங்க. காமிங்க. சரி, அது விடு, ஒரு நிமிஷம். ஆண்ட்ரியா இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆண்ட்ரியா கிட்ட கேட்கலாமா? ஆண்ட்ரியா, இப்ப பாத்தீங்களா, இப்போ இவர் வச்சு இவர் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாருன்னு இப்ப தெரியுதா? இவ்வளவு துருன்னு. ஆண்ட்ரியாவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ஸ்கூல்ல. ஆண்ட்ரியாவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். மைக்கா? மைக்கே தான். என்னோட மாதிரியே வேற மாதிரியா? சரி, அப்பா கிட்டயே மைக் இருக்கு. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நான், அப்புறம் நீ போய் உங்க அப்பா அம்மாவோட உட்காரலாம். உனக்கு உங்க அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? அம்மாவா? ஏன் அம்மா பிடிக்கும்? எங்க அப்பா என்ன அடிச்சுட்டு இருப்பாங்களா, அதனாலதான். சேச்சா, அப்பா அடிப்பாரா? ஏய், சரி, அப்பா அங்க உட்கார்ந்து இருக்காரு, அம்மா பக்கத்துல. போறீங்களா? ஏன்? சரி, ரொம்ப தெளிவா இருக்கா? இருங்க, அம்மா கிட்ட போங்க. ஒரு நிமிஷம் வாங்க. அப்புறம் போய் அங்கிள் கிட்ட உட்காந்துக்கலாம். ஃபுல்லா உட்காரல என்னோட, வாங்க. சாரி ஆண்ட்ரியா, அவர் வந்து என் பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டாருன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப குட் பாய். இவ்வளவு துருன்னு இருக்கிற குமரன் வந்து கரெக்டா வந்து அந்த கலர் சொல்றாரு. கரெக்டா பார்த்துட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மைக் என்ன கலரு, டைம் பாக்குறாரு, எல்லாமே பாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. பட் குமரன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம். அம்மா, குமரன் மட்டும் கொஞ்சம். ஓகே, இந்த முயற்சிக்கு வரலாமா? குமரன், இப்போ நீங்க பார்த்த எல்லா விஷயங்களும் அவருக்கு பார்வை இருக்குன்னு தான் நீங்க நம்புறீங்க. ஆண்ட்ரியா பார்த்த ஏவிலையும் சரி. பட் ஆக்சுவலா குமரனுக்கு வந்து 2 கண்ணும் பார்வை இல்லை. ஒரு கண்ணுல மட்டும் 10% தான் பார்வை இருக்கு. ஏன் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த அம்மா ட்ரெஸ் கலர் என்ன அப்படின்னு கேட்கும்போது உத்து பார்த்து அந்த கலர் சொல்றாரு. என் வாட்சை பார்க்கும்போது ரொம்ப கிட்டக பார்த்து தான் சொல்றாரு. அப்படிதான் வந்து குமரன் பார்க்க முடியும். கரெக்டான 10% தான் பார்க்க முடியும். ஆனா அந்த 10% பார்வையை வச்சுக்கிட்டு குமரன் வந்து சிரிச்ச முகத்தோட நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் கிளாஸ்ல வாங்கிருக்காரு. ஒரு நார்மல் ஸ்கூல்ல ஒரு நார்மல் டீச்சரோட ஒரு இந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காப்லன்னா இது வந்து இட் இஸ் இன்ஃபேக்ட் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். குமரனுக்கு வந்து இந்த பார்வை இல்லைன்ற விஷயம் அப்படி பார்க்காம, அதாவது நம்ம எல்லோருக்கும் வந்து அதே மாதிரிதான் நம்ம உலகத்தை பார்க்கறோம்னு குமரன் நினைச்சிட்டு இருக்காப்புல. அதனால்தான் மன்னிக்கவும், குமரனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. எத்தனையோ முயற்சிகள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த முயற்சிகள் வந்து வெற்றி கொண்டு வந்திருக்காங்க. இந்த முயற்சி வந்து கண்டிப்பா வெற்றி அடையணுன்றது நம்ம எல்லோரோட ஆசை. ஏன்னா இஸ் சச் அ டிசர்விங் ஸ்டூடெண்ட். குமரன் என்ற பிள்ளை வந்து நாளைக்கு சயின்டிஸ்டா கூட வரலாம், ஏன் நம்ம ஊருக்கு கலெக்டரா கூட வரலாம். இப்போ ஆண்ட்ரியா, இந்த குமரன் என்ற தம்பிக்கு வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி. நீங்க அதை வந்து அவங்க மன்னிக்கவுமா? ஏன்னா
ஆண்ட்ரியாக்கும் தெரியணும், எல்லோருக்கும் தெரியணும். இப்போ நம்ம பார்க்குற தெய்வங்கள் இவங்க 2 பேர். ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே நான் பிசிக்கலி சேலஞ்ச் தான் சொல்வேன். ஹேண்டிகேப்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பிசிக்கலி சேலஞ்ச். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து வளர்க்கிறது வந்து எவ்வளோ சிரமம்ன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த அம்மா வந்து ஏன் பாராட்டணும், உண்மையிலேயே தாயா வணங்குறேன். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த ஒரு ஊனம் இருந்தாலும் அது வந்து பிறகு கொஞ்சம் தெரிய வரும். ஆனா கண் பார்வை இல்லைன்றது உடனடியா ஒரு டார்ச் லைட் வச்சு பார்க்கும்போது, இந்த குழந்தைக்கு வந்து பிறக்கும் போதே கண் பார்வை இல்லை அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கன்றது அது வந்து நீங்களே சொல்லணுமா? குமரனை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட காட்டும்போது என்ன பேபின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பாய் பேபின்னு சொன்னேங்க சார். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் தான் வந்து எனக்கு ஞாபகமே வந்துச்சுங்க. அப்போ பாப்பா எங்கன்னு கேட்கும்போது நல்லா இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. நல்லா எல்லா குழந்தைகளும் ஃபீட் பண்ற கொண்டு வந்தாங்க. குமரனை மட்டும் கொண்டே வரலைங்க. எல்லாத்தையும் குழந்தை கொண்டு வராங்க. என்னோட குழந்தைங்க மட்டும் காணும். என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது நல்லா இருக்கான். எல்லாரும் சொன்ன வார்த்தை நல்லா இருக்கான். அப்பவே என் மனசுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லலைங்க சார். ரெக்கவர் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நேரா ஐசியூ கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அப்ப கூட நான் குமரனை கையில தொட்டெல்லாம் பாக்கலைங்க சார். 8 டேஸ்க்கு அப்புறம் தான் குமரனை நான் கெஞ்சி கேட்டேன். நான் தொட்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தொட்டு பார்த்துவேன். ரொம்ப குட்டியா இருந்தாங்க சார். எல்லா பக்கம் ட்ரிப்பு, கையில கால்ல எல்லாத்தையும் ட்ரிப்பு போட்டிருந்தாங்க. வெயின்ஸ் கிடைக்காதங்காட்டி இவன் கை கால் ரொம்ப ஆட்டி ஆட்டி வெயின்ஸ் கிடைக்காதங்காட்டி கால்ல கையில எல்லா பக்கமே போட்டிருந்தாங்க சார். ரொம்ப குட்டியா இருந்தான். அப்ப வந்து எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப வேதனை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு டைம் தொட்டு மட்டும் பாத்துக்கிறேன்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் வெளியிலேயே நிக்க சொல்லிட்டாங்க. அவங்க தான் பேபி எடுத்துட்டு வந்து காட்டினாங்க. அப்ப கூட கண்ணுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொல்லலைங்க. கண்ணுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லலைங்க என்கிட்ட எதுவுமே டார்ச் அடிச்சு பார்த்தாங்க. ஆக்சுவலா பிஏக்கு வந்து சிசேரியனுங்க. பிஏக்கு ஆப்ரேஷன் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பையன் பிறந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் டக்குன்னு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பையனுக்கு பிளட் வேணும் அப்படின்னு செல்ஸ் பிளேட்லெட்ஸ் கம்மிங்க. அப்போ செல்ஸ் வந்து கம்மிக்கணும். பக்கத்தில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட 18 வயசு பசங்களை வந்து பிளேட்லெட்ஸ் அவங்க பிளட்டு தான் தேவைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்க முடியும். நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு டைம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஆகுங்க, 15,000 ஆகுங்க. ஒவ்வொரு பக்கம் பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவ்வளோ வேதனைங்க. இருக்கிற வந்து வளையல் போட்டு வந்து கொண்டு போய் அடக வச்சுங்க. 15 நாளைக்கு அப்புறம் தான் பையனவே காமிச்சாங்க. அது வரைக்கும் வந்து இதில் ஐசியூ. நீங்க என்ன வேலை பண்றீங்க சார்? என்னங்க சார்? நீங்க என்ன வேலை பண்றீங்க இப்போ? சார் நான் வந்து ஒரு ஃபைனான்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு லிமிடெட் ஃபைனான்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு. மாதந்தோறும் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது? சார் முதல்ல மேரேஜ் பண்ண பையன் பிறக்கிற போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபா அந்த மாதிரி வருது. மாசம் 9,000 ரூபா. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். பையன் பாப்பா இருக்கிறதுனால வீட்டிலே இருக்கு. ஸோ குடும்பத்தை வந்து நீங்க அந்த 9,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பிளஸ் குமரனோட சிகிச்சை. மாடு இருக்குங்க சார். அம்மா மேட்டுப்பாளையம், உங்க சொந்த ஊர் மேட்டுப்பாளையம். இவங்க வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன். அவங்க யாருக்குமே குமரனை வந்து பெருசா வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு கௌரவம் வந்து குறைஞ்சு போகணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க. விட்டுற சொன்னாங்களா? ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அவங்க சைடு போனா அவங்க எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து பெருசாவே எடுத்துக்கலைங்க சார். கணக்குல எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இது கேட்கக்கூடாத கேள்வி. ஆனா குமரனை வந்து யாராவது அநாத ஆசிரமத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லக்கூடாது. ஒரு டாக்டரே சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் விட்ட போற ஏங்க மேடம் இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அதாவது வந்து எத்தனையோ ஸ்கேன் இன்னைக்கு எத்தனையோ எல்லாம் வந்து வந்திருக்கு. இத்தனை ஸ்கேன் எடுத்திருக்கீங்கல்ல, இத்தனை செலவு பண்ணி நான் பாக்குற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நான் பாக்குறேங்க. இத்தனை செலவு பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன். அவங்க சொல்றாங்க நீங்க ஏதோ ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்திருங்க. என் பையனை போய் அனாதாசிரமம் சேர்த்த முடியுங்களா? என்னதான் இந்த எங்க குழந்தை இல்லைங்களா? ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் பயங்கரமான. நீங்க இந்த வார்த்தை நீங்க பேசாதீங்க. நீங்க இந்த பொசிஷன்ல உட்காருக்கு நீங்க அழகே இல்லைங்க அப்படின்னு. அதான் சொன்னேனே, தெய்வம்னு சும்மா சொல்ல, அவரே இப்போ நிரூபிச்சிட்டாரு. அவரு ஒரு உண்மையிலேயே வாழ்ற தெய்வம்னு. இப்போ குமரனோட நிலைமை என்ன கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா? குமரன் பாத்தீங்கன்னா சார் நல்லா படிப்பாங்க சார். அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒவ்வொரு டைம் நம்ம கேட்குற வார்த்தைக்கே வந்து அவன் சொல்ற பதில் எப்படின்னா பாட்டு மாதிரியே பாடிட்டு பதில் சொல்லுவாங்க. நான் தொட்டில் ஆட்டும் போது ஏதாவது ரைம்ஸ் சொல்லிதான் ஆட்டுவனுங்க.
அப்படி அதை அவன் கேட்டு கேட்டு பழகுனாலே என்ன தெரியல. 1.5 வயசுக்கும் போது அவன் ரைம்ஸ் எல்லாமே அவனாகவே, அந்த மழலை தமிழ்ல பேசும்போது அவனாகவே ரைம்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. 1 2 3 கேட்டோம்னா 10 வரைக்கும் சொல்லுவானுங்க 1.5 வயசுல. 1.5 இயர்ஸ்ல வந்து 1 to 10 வரைக்கும் சொன்னானுங்க. ஏபிசிடி சொல்லுவானுங்க, ஜனவரி பிப்ரவரி சொல்லுவானுங்க, சித்திரை வைகாசி சொல்லுவான். நான் வந்து தொட்டில் ஆட்டும் போது இந்த மாதிரி தான் சார் சொல்லிதான் ஆட்டுவேன். எனக்கு தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. இந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லியே ஆட்டிட்டு இருப்பேன். அதை கேட்டு 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 அவனுக்கு வந்து அதை அப்படியே நல்லா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் காஸ்டியூம் டிசைனிங் சார், பிஎஸ்சி படிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது 1.5 வயசுல வந்து ஒரு குழந்தை ஏபிசிடி 1 to 10 சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல சைல்ட் ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. இப்பயே ஒரு விஞ்ஞானி, ஒரு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு விஞ்ஞானி வரப்போறாருன்ற ஒரு அறிகுறி வந்து நல்லாவே தெரியுது. ஆண்ட்ரியா, 2 பேருக்கு ஒற்றுமை இருக்கு பாத்தீங்களா? ஆண்ட்ரியாக்கும் மியூசிக் பிடிக்கும், குமரனுக்கும் மியூசிக் பிடிக்கும். யாரும் சொல்லி ஆக்சுவலி இது நான் சொல்லியே ஆகணும். நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது in my like ஃபேமிலியோட cousins, so not direct relation but you know distant family la there was a little girl. அவளுக்கோ she was blind. ஆனா பயங்கர மியூசிக்கல் டேலண்ட். there are many இந்த உலகத்திலேயே வந்து சொல்லுவாங்க, ஒரு சென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா இன்னொரு சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா இருக்கும். So a lot of extremely talented musicians are blind. are blind. They are born blind. Stevie Wonder, lots of very very talented musicians have very strong musical talent. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல குமரனுக்கு என்ன நோய் இல்ல என்ன பிரச்சனைன்றது, இந்த கண் ஆபரேஷன் பண்ணீங்களா இல்ல இந்த ரெண்டு கண்ணிலையும் சிகிச்சை பார்த்தீங்களா அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல வந்து அந்த ஐபால் வந்து இருக்க ரொம்ப சின்ன ஷேப் ஆயிடுச்சுங்க சார். ஒரு சின்ன டாட் வச்சோம்னா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா ஒயிட் மட்டும் வந்துருச்சு. அந்த கிரே ஷேட் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்துருச்சுங்க. ஒரே நாள் இல்லைங்க, முதல் நாள் ஈவினிங் வந்து அந்த அளவுக்கு கம்மியாகிறதுங்கிறத எங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சதுங்க சார். அடுத்த நாள் காலையில கூட்டிட்டு போறோம், இந்த மாதிரி நர்வ்ஸ் கட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து கண்டிப்பா சர்ஜரி பண்ணாட்டி அந்த ஐ வந்து க்ளோஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும். ரைட் ஐ லெஃப்ட் ஐ. காலையில ஒரு 8 o'clock சர்ஜரி ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு 2 to 3 hours மேல கழிச்சுதான் குமரனை பார்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டெல்லாம் அவுக்கும்போது பார்த்தா ஐபால் வந்து கரெக்டா நிக்க மாட்டேங்குது, ரொம்ப மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். சரி, அப்ப கூட எங்களுக்கு வந்து அது சக்சஸ் ஆகலைங்கிற விஷயம் தெரியலைங்க சார். இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாம் காட்டன் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. மறுபடியும் பார்த்தா ஃபுல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சுங்க, கண்ணே ஃபுல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சுங்க சார். என்னால அந்த டிராப்ஸ் ஊத்துறதுக்கு கூட அந்த ஐ பேட்ச் எடுத்துட்டு ஊத்த முடியலைங்க, அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஃபுல்லா அப்படியே ரெட்டிஷுங்க சார், ரத்தம் வர மாதிரி இருந்துச்சு கண்ணுல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எப்படி இவ்வளோ இதாயிருச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இன்னொரு இது பண்ணிக்கலாம், இன்னொரு டைம் வந்து அந்த பால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்த டைம் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா அதுவும் மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே போயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் தான் ரீசன் சொல்றாங்க, அவனோட பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவர் வந்து வெளியில இருந்து வர பொருளை ஏத்துக்க மாட்டேங்குது, அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்து வைக்கிற எந்த ஒரு இதையும் அவனோட பாடி வந்து ஏத்துக்க மாட்டேங்குது, அதனால உள்ள போயிடுச்சுங்க. அதனாலதான் அந்த லெஃப்ட் ஐ வந்து அவனுக்கு உள்ள போயிடுச்சு. நான் வாழ்க்கையில எடுத்த மிகப்பெரிய ஒரு ரிஸ்க், எல்லோருக்கும் தெரியும், இந்த அவனிவன் திரைப்படத்துல வந்து மாறுக்கண் வச்சு 250 நாள் நடிக்க வேண்டியது இருந்தது. அந்த மாறுக்கண் வைக்கும்போது ஒவ்வொரு நாளும் வாந்தி, ஒரு 6 ஷாட் 7 ஷாட் மேல வந்து தலைவலி வந்துடும், நாசியேட்டிங் ஃபீலிங், வாந்தி எடுக்க வேண்டியது இருக்கும். 70வது நாளுக்கு அப்புறம் வந்து பாலா சார் வந்து ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணு போயிட்டு படம் முடிச்சுட்டு நான் அடுத்த படத்துக்கு போகும்போது எனக்கு கேமரா இன்னைக்கு கூட நான் கேமரா பார்க்குறது மேலே தான் பார்ப்பேன். இப்போ ஒரு டிவி பார்க்கும்போது எனக்கு சப்டைட்டில் வந்து பிளர்டாக தான் தெரியும். ஏன்னா அது வந்து அந்த ஸ்ட்ரெயின், நர்வ் ஸ்ட்ரெயின், ஆப்டிக்கல் நர்வ் ஸ்ட்ரெயின் ஆகி அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு அது திரும்ப வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ, ஏன்னா என்னோட வலின்றது சாதாரண வலி தான். இப்போ குமரன் கம்பேர் பண்ணா என்னோட வலி ஒண்ணுமே இல்லை. நான் வந்து பெரிய வலியெல்லாம் தாங்கிட்டு படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் குமரன் பார்த்த வரைக்கும் டாக்டரே சொன்னாரு, நீ இப்படி பண்ணனா கன்ஃபார்மா உனக்கு வந்து மாறுக்கண்ணு அப்படியே மாட்டிக்கும், நீ வந்து
தயவுசெய்து பண்ணாத, எல்லாரும் வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் வராங்க, நீ என்ன மார்க்கன் எப்படி வைக்கணும்ன்றது வந்து கேட்குறேன் ஃபேமிலி டாக்டர் திட்டினார். பட் அந்த வழியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது குமரன் எல்லாம் வந்து எப்படி எனக்கு புரியல, எப்படி செலவுகள் சமாளிச்சீங்க அது எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து செலவுகள் இருந்திருக்கும். சார் இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒருத்தர் நான் போறேன்னாவே இப்போ எங்கே கடன் கேட்டுருவானோ அப்படின்னு ஓடி ஓடிற ஃப்ரெண்டுகளே எத்தனையோ பேர். நட்பு வட்டாரம் சரிங்க, சொந்தக்காரன் சரிங்க. அப்போ நம்ம அந்த 9,000 வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் செலவுன்றது குமரனுக்கு மட்டும் ஒரு 5 lakhs பக்கம் செலவு நிற்பேன். ஒவ்வொரு பக்கம் செலவுக்கு வந்து கடன் வாங்கிங்க, அப்புறம் இவங்க அம்மாவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, இன்னமும் கட்டிட்டு இது வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கு, இது வரைக்கும் கட்டிட்டு இன்னமும் கட்டிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு இப்போ 2 விஷயம் இருக்கு. இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு பணம் வேணும், அதே மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பணம் வேணும். 2 விஷயம். நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 1.5 வயசுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலி. ஆ நீங்க சொல்ற உங்க வேதனை எல்லாம் கேட்டாலும் குமரன் பார்க்கும்போது எனக்கு எந்த ஐம் நாட் வரிட். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து காட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது கேட்கும் பொழுது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஆனாலும் அந்த குழந்தைய பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த குழந்தை குமரனோட சிரிப்பு நிரந்தரமா நிலைக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு முயற்சி எடுக்கணும். உங்களோட முயற்சியில தான் குமரனோட வாழ்க்கையே மாறப்போகுது. ஆண்ட்ரியா, இப்போ எங்களோட நோக்கம் என்னன்னா, நம்மளோட நோக்கம் அவங்க வந்து ஒரு கடை வச்சு கொடுத்தா கண்டிப்பா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உடனே இருக்கும். ஸோ அவங்க கடை வச்சு என்ன விற்க போறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி அது செய்ய முடியுமா? அதுதான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். முயற்சி செய்யலாம். இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவிது. ஹலோ, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. எதுக்கு அழுறீங்க? இதுக்கெல்லாம் அழக்கூடாது, சரிங்களா? சரி, என்ன பட்ஜெட்? 20 rupees, ma'am.